தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மேலும் விசிகாவின் ஆதரவோடு தமிழகத்தில் முதல்வராகிறார் தவேக தலைவர் விஜய். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசியல் களமே பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்த செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. விசிகாவின் ஆதரவோடு முதலமைச்சராகிறார் தவேக தலைவர் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்ததைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் நேற்றைய தினம் காலை முதலே சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தது. தற்போது நேற்றைய தினம் மாலையில் விசிகாவுடனும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தற்போது சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், விசிகாவினுடைய ஆதரவோடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கவிருக்கிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் மரியரீகன் இணைப்பில் இணைகிறார். மரியரீகன், வணக்கம். நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு விசிக ஆதரவளிப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விசிகாவினுடைய ஆதரவு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவா, நிபந்தனையற்ற ஆதரவா என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுடைய ஆதரவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுல நீங்க குறிப்பிட்டது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நிபந்தனையற்ற ஆதரவு என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது, I request your excellency to kindly take on record on our unconditional support அப்படிங்கிற ஒரு பதத்தை திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது தொடர்பாக நாம பார்க்கும் பொழுது அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படின்ற பொழுது நிபந்தனையற்ற ஆதரவு, ஏற்கனவே சில நிபந்தனைகளோடு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். அதாவது, கூட்டணி ரீதியிலான விஷயங்களில் திமுகவுடைய கூட்டணிக்குள் தொடர்கிறோம். அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை தக்க வைப்பதற்காகவும் ஆட்சியை தொடர்வதற்காகவும் அவர்களுக்கு ஆட்சிகள் பங்கு என்கிற அடிப்படையில் நாங்கள் செல்லவில்லை, அல்லது அமைச்சரவை இடம் என்கிற அம்சத்திற்குள் நாங்கள் செல்லவில்லை. மாறாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் மக்களினுடைய செல்வாக்கோடு முன்னிலையில் இருக்கின்றார். பெரும்பான்மை, அதாவது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கின்றார். எனவே அவருடைய ஆட்சியை முறைப்படி, சட்டப்படி, அரசியலமைப்பினுடைய சாசனத்தின்படி தொடர்வதற்கான ஒரு அம்சமாகத்தான் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்கிற ஒரு கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளும் சொல்லியிருந்தன. அதே சமயத்தில் திமுக கூட்டணிகளில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்பொழுது ஆதரவை அறிவித்திருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் இதுல அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்கக்கூடிய காரணத்தினால் நிபந்தனையற்ற ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு தான் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இதனால் சிபிஐ அல்லது சிபிஎம் எடுத்த அந்த அரசியல் நிலைப்பாடுகளை தாண்டி தனியான ஆதரவு என்கிற ஒரு எல்லையில் மட்டுமே அவர்கள் ஆதரவு அளித்திருக்கிறது என்பது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே சமயத்தில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடிய வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக செயல்படுவார் என்கிற ஒரு அறிவிப்பையும் கூட தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு அரசியல் நகர்வை நோக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் வந்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் தமிழக வெற்றிக் கழகமானது ஆட்சியை உறுதி செய்யக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி பயணித்திருக்கிறது. ஏனென்றால் 118 என்பது பெரும்பான்மை பலமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையில் வெறும் 108 இடங்களில் மட்டுமே அவர்கள் தமிழக வெற்றிக் கழகமானது வெற்றி பெற்றிருந்தது. அதில் ஒருவர் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் விஜய் சட்டமன்றத்திற்கு தேர்வாகி இருக்கக்கூடிய காரணத்தினால் அதாவது நம்பிக்கை தீர்மானத்தின் மீதான அந்த வாக்களிப்பில் 107 பேர் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய நிலையானது ஏற்படும். அதோடு மட்டுமில்லாமல் ஒரு சபாநாயகர் என்கிற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இறுதி கட்டத்தில் 2 சபாநாயகர் வரக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். தற்போதைய நிலவரத்தின்படி 107 இடங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும், 5 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும், சிபிஐ, சிபிஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகளுக்கும் தலா 2 இடங்கள் என்கிற அடிப்படையில் 116 இடங்கள் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இன்றைக்கு காலை 11 மணி அளவில் இதற்கான அதாவது
தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளும் ஓரணியில் இணைந்து தாவேகாவினுடைய தலைவர் விஜயை அரியணை ஏற்றுவர் என்கிற ஒரு விஷயத்திற்கான இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான அறிவிப்புகள் ரொம்ப நீண்ட நேரம் இழுபறியாகவே நீடித்துக் கொண்டிருந்தது. பிற்பகல் 12 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் 12:30 மணி அளவில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய இளஞ்செய்க்கு வரா, அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய கு.க. செல்வம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ, தற்போதைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய எஸ்.எஸ். பாலாஜி ஆகிய 3 பேரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பில் 4 மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு விரிவாக எடுத்து கூறப்படும் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தார்கள். 4 மணியை தாண்டி நேரம் ஆகிக் கொண்டிருக்கும் இந்த பின்னணியில் கூட இதற்கான அறிவிப்பானது வெளியாகாமலே இருந்தது. 4 மணிக்கு செய்தியாளர் சந்தித்து முறைப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கிறதா என்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்கிற ஒரு பட்சத்தில் அவர்கள் அதற்கான செய்தியாளர் சந்திப்புக்காக ஊடகவியலாளர்கள் அனைவரும் அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் குவிந்திருந்தார்கள். ஆனாலும் கூட எந்த விதமான செய்தியாளர் சந்திப்பும் தற்போது வரை தொடங்காத சூழலில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளராகவும் அதே சமயத்தில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா செய்தியாளர் சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உடன்பாட்டுக்கான அறிக்கையை காண்பித்து உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக 2 இடங்கள் என்பது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையாக இருந்தது. அந்த 2 இடங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தற்பொழுது 118 என்கிற எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அரியணை ஏறுவதற்கான, அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்பதற்கான கிரீன் சிக்னல் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பரபரப்பாக காணப்பட்டிருந்தக்கூடிய தமிழக அரசியல் களம் ஏறக்குறைய தன்னுடைய இறுதி நிகழ்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. விஜய் ஆட்சி அமைப்பாரா, அவருக்கான அங்கீகாரம் எப்படி கிடைக்கும், அவர் பெரும்பான்மை எப்படி நிரூபிக்க போகிறார் என்கிற பல சந்தேகங்கள் அரசியல் களத்தில் குவிந்துகின்றன. குறிப்பாக 3 முறைக்கு மேலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து நேரம் கேட்டு அதற்கான விஷயங்களை நடத்தி கொண்டிருந்தார். ஆனாலும் கூட பெரும்பான்மை இல்லாத ஒரு காரணத்தினால் அவரால் ஆட்சியை அமைப்பதற்கு மிகப்பெரிய சிக்கலானது ஏற்பட்டிருந்தது. இந்த பின்னணியில் தான் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவோடு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பது என்பது உறுதியாகி இருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் கடந்த மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து தற்பொழுது 9ஆம் தேதி வரை நீடித்துக் கொண்டிருந்த இந்த அரசியல் சதுரங்கமானது முடிவுக்கு வந்திருக்கிறது. விஜய் முறைப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எப்பொழுது பொறுப்பேற்பார் என்பதற்கான அறிவிப்புகள் இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடியவரை சந்திப்பதற்காக விஜய் தற்பொழுது நேரம் கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவர் நேரம் கேட்டு ஏற்கனவே 3 முறை சந்திக்கும் போதும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மிகவும் தவறான ஒரு மூவை செய்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய தங்களை ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை சொல்லாமல் பெரும்பான்மை பலத்தோடு இருக்கக்கூடிய தங்களை ஆட்சி அமைக்க வர அழைக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை தமிழக பொறுப்பு ஆளுநரிடம் விஜய் தரப்பில் சொல்லப்பட்டதாகவும், அதனால்தான் எவ்வளவு உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது நிரூபியுங்கள் என்று ஒரு விஷயத்தை தமிழக ஆளுநர் பொறுப்பு ஆளுநர் தளத்தில் இருந்து முன்வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒரு உச்சபட்ச பரபரப்பானது தொற்றிக் கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய 107 இடங்கள், காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய 5 இடங்கள், சிபிஐ சிபிஎம் ஆகிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய 2 இடங்கள், இவர்களோடு சேர்த்து 116 இடங்கள் மட்டுமே இருந்தன. இந்த 116 இடங்களோடு தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்கள், குறிப்பாக காட்டுமன்னார் கோவிலினுடைய எம்எல்ஏ வரக்கூடிய ஜோதி, அதே போன்று திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வன்னியரசு ஆகிய இருவரும் ஆதரவு தருவதாக அதற்கான ஆதரவு கடிதத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், அதோடு மட்டுமல்லாமல் மூத்த நிர்வாகிகள், பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமார், திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வன்னியரசு உள்ளிட்ட அந்த மூத்த நிர்வாகிகள் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவிடம் அளித்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை அங்கு பேசினார்கள் என்கிற ஒரு முறைப்படியான தகவல்கள் இன்னும் சில மணி நேரங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்படலாம். அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் 4 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பதாக கூறியிருக்கின்றார். தற்பொழுது இன்னும் மணி 5 மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் 4 நிமிடங்கள் தான் இருக்கிறது. 4 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திக்கக்கூடிய
அறிவிக்கப்பட்ட கட்சியுடைய செய்தியாளர் சந்திப்பு இன்னும் 4 நிமிடங்களுக்குள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் என்னென்ன அம்சங்கள் எல்லாம் 2 பேருக்கும் இடையில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது, நிபந்தனையற்ற ஆதரவு என்கிற ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அளித்திருக்கிறது. இது என்ன மாதிரியான விஷயங்களை உண்டு பண்ணும் என்கிற பல அம்சங்களும் இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக தற்போது இருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்பதற்கான நாளானது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது மோகன்.